உனக்காகத்தானே இந்த உயிர் உள்ளது, உன் துயரம் சாய என் தோள் உள்ளது, முடியாமல் நீளும் நாள் என்றும் இல்லை, யார் என்ன சொன்னால் என்ன, அன்பே உன்னோடு நானும் வருவேன். இந்த பாடலை கேட்டதும் என்னடா இது, நமக்கு ஏற்ற மாதிரி வந்து பாட்டு வேற என்று நொந்து கொண்டான். காலையில் எழுந்ததும் வேக வேகமாக சென்று பேப்பர் கடையில் பார்த்தபோது எல்லா டீக்கடை வாசல்களிலும் செக்ஸுக்கு அடிபணியாததால் நடிகையை அடித்த இயக்குனர் என கொட்டை வாசகங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. பேப்பர் கடையில் ஒரு 4-5 தினசரிகளை வாங்கி கொண்டான். ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான செய்திகள் விவரிக்கப்பட்டிருந்தன. ஒரு திசையில் அந்த இயக்குனரின் பேட்டியும் இடம்பெற்றிருந்தது. முதல் கேள்வி, நீங்கள் ஏன் பத்மாவை அடித்தீர்கள் என்று கேட்டதற்கு, நாங்கள் எவ்வளோ சிரமப்பட்டு கடனை உடனே வாங்கி படம் எடுக்கிறோம், அந்த பொண்ணுக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்தோம், அழுகையே வரல, அதனால ஒரு கட்டத்தில் எரிச்சலாகி அடித்ததும் அழுக வந்துருச்சு, நாங்களும் வெற்றிகரமாக அந்த சீனை எடுத்து முடிச்சிட்டோம். நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் பத்மாவிற்கு நீங்கள் செக்ஸ் டார்ச்சர் கொடுத்ததாகவும் அதற்கு உடன்படலைங்கிறதுக்காகவே நீங்கள் அடித்ததாக சொல்கிறாங்களே. அதற்கு அந்த இயக்குனர், பத்மாவிற்கு நான் செக்ஸ் தொல்லை கொடுத்தனா? ஐயோ, அப்பட்டமான பொய். நான் என்னோட மனைவியை தவிர மற்ற எல்லா பெண்களையும் தாயாகவும் சகோதரியாகவும் தான் கருதுகிறேன் என்றான். பின்பு பத்மாவை பார்த்தா யாருக்குமே செக்ஸ் ஃபீலிங்ஸ் வராது, அவளை பார்த்தாலே ஆம்பளை மாதிரி தான் இருக்கு, அவளுக்கு வேற மீசையெல்லாம் முளைக்குது, அதுவும் இல்லாம அவ ஒரு தமிழ் கலாச்சாரமான பொண்ணே கிடையாது, அவளுக்கு ஏகப்பட்ட ஆண் நண்பர்கள், எந்நேரமும் அவர்களோட கைபேசியில பேசிக்கிட்டே இருப்பா, அவளுக்கு கணவனா வரவன் மிகுந்த பாவம் செஞ்சிருக்கணும் என்று வத்தி மேல் வத்தி வைத்து கொளுத்தினான். திங்களன்று காலை நடிகர் சங்கத்தில் பஞ்சாயத்து கூடியது. அவளுக்கு ஆதரவாக எந்த ஒரு நடிகர்களும் நடிகைகளும் வரவில்லை. நடுத்தர நிலையில் இருந்த நடிகர்கள் நடிகைகள் மட்டும் இவளுக்கு ஆதரவாக வந்திருந்தனர். பத்மா அவளுடைய அப்பாவை உடன் அழைத்து வந்திருந்தாள். அவர் மிகுந்த சாந்த சுரூபியாக தெரிந்தார். பஞ்சாயத்தில் அந்த இயக்குனருக்கு 6 மாத காலத்திற்கு தடை விதிக்கப்பட்டது. இதனை பற்றி என்னவென்று விசாரிக்கலாம் என்று நவாஸை தொடர்பு கொண்ட போது, தப்பு பத்மா பேர்லையும் தான் இருக்கு, படத்துல ஒப்பந்தம் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லாத்துக்கும் சம்மதிச்சு தான் ஒப்பந்தம் ஆகியிருக்கா, அப்புறம் அந்த இயக்குனர் கூப்பிட்ட ஒரே ஒரு முறை மட்டும் போயிட்டு அதுக்கப்புறம் ஒத்துழைக்கல போல, அதான் கோவத்துல அடிச்சிட்டான் என்றார். சினிமாவில் இதுக்கு சம்மதிக்காமல் நடிகைகள் நடிக்கவே முடியாதா சார் என்று விஜய் கேட்டதற்கு, எல்லாருமே இப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனா பெரும்பாலும் இதுக்கு ஒத்துழைச்சாதான் நடிகைகள் வளர முடியும், இல்லை என்றால் பெரும்பாலான நடிகர்கள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் அதுக்கு ஒத்து வர மாட்டான்னு கழிச்சு கட்டிடுவாங்க என்று கேட்டதும் அவனுடைய இதயம் மிகுந்த பாரம் இருப்பதை போன்று இருந்தது. மேலும் அவர், இது எல்லா தொந்தரவுகளும் நடிகைகள் வளர்ற வரைக்கும் தான், மேலே போயாச்சுன்னா சீ போடா நாயே என்று விரட்டி அடிச்சிருவா, அவங்களுக்கா பிடிச்சு விருப்பப்பட்டு வந்தான்னா உண்டு என்றார். இப்போது பத்மாவின் பிரச்சனை ஓய்ந்து சுமார் 4 நாட்கள் ஆகியிருந்தது. விஜய் பத்மாவின் கைபேசியை அழைத்து பார்க்கலாம் என்று போன் செய்ததும் வெகு நேரம் மணி அடித்தது. நம்ம எண்ணை பார்த்ததும் எடுக்க மாட்டாள் போல என நினைத்து கொண்டிருந்தவனுக்கு இன்ப அதிர்ச்சியாக போனை எடுத்து ஹலோ என்ற திமிரான குரலில் ஹலோ தெரிவித்தாள். நான் தான் விஜய் பேசுறேன் என்றதும், என்னது, யாரு, விஜயா? சொல்லு என்றாள். அதான் நடந்த சம்பவம் பார்த்தேன் என்று இழுத்தான். சரி, வருத்தம் தெரிவிக்கணும் போல இருந்தது, எப்படி இருக்க என்று இவை அனைத்தும் ஆங்கிலத்தின் உரையில் பேசினான். இருக்கேன், இப்போ உனக்கு சந்தோஷமா, நிம்மதியா என்று வெடுக்கென்று அவன் மீது கோபத்தை வெளிப்படுத்தினாள். ஐயோ, நீ அடி வாங்கியதால எனக்கு என்ன சந்தோஷம் பத்மா என்றான். இல்ல, அழிவில்லா நட்சத்திரம் நெவர்தில ஸ்டாரின்னு சொன்னல, இவளுக்கு நல்லா வேணும்னு நினைச்சிருப்ப என்றாள். எனக்கு அப்படி உண்மையாவே தோணல பத்மா, உனக்கு வேணா இது தோன்றி இருக்கலாம் என்று அவள் மூக்கை உடைத்தான். இதை கேட்டு கோபமான பத்மா வாட் என்று கூறி போனை வை என்றாள். ஐயோ பத்மா, சாரி, ஏன் இவ்வளோ கோவப்படுற, இப்ப எந்த ஊர்ல இருக்க என்று கேட்டதற்கு, ஹைதராபாத்தில் வீட்டில் இருப்பதாக தெரிவித்தாள். ஏன் கேட்கிற என்று அவனிடம் கூறிவிட்டு, இன்னும் 2 நாள் கழிச்சு தான் பட ஷூட்டிங் என்றாள். உன்னை சந்திக்கணும்னு நினைக்கிறேன் பத்மா என்றதும், வை என்று இழுத்தாள். ஐ எம் சோ பிஸி, எனக்கு கதை சொல்ல வரேன்னு வேற சொல்லி இருக்காங்க, அதனால கஷ்டம் என்றாள். விஜய் அவளிடம், ப்ளீஸ் பத்மா என்று கெஞ்சியவுடன், அடுத்த வாரம் புதன்கிழமை சென்னைக்கு வரேன், ஃபோன் பண்ணு,
நேரம் இருந்தா பார்க்கலாம் என்பது போல பந்தா அடித்தாள். சரி பத்மா, ரொம்ப நன்றி என்றதும் அம்மா எப்படி இருக்காங்க என்று கேட்டாள். இவன், அம்மா ரொம்ப சூப்பர், அடுத்த வாரம் புதன்கிழமை ஃபோன் பண்றேன் என்றபடியே போனை வைத்தான். அடுத்த வாரம் புதன்கிழமை பத்மாவிற்கு போன் செய்ததும் அவள் தங்கியிருக்கும் வடபழனி ஹோட்டலுக்கு வரச் சொன்னாள். அவளை காணும் ஏக சந்தோஷத்தில் விழுந்தடித்து கொண்டு ஹோட்டலுக்கு சென்றான். அவள் தங்கியிருக்கும் அறையின் காலிங் பெல்லை அழுத்தினான். பத்மாவின் உதவியாளர் சித்ரா கதவை திறந்தாள். அறைக்கு உள்ளே சென்றதும் பத்மா கால் மீது கால் போட்டவாறு அமர்ந்திருந்தாள். அவளை பார்த்ததும் ஹாய் பத்மா என்றதும் உட்காரு என்றாள். என்ன விஷயமா என்னை பார்க்க வந்த என்றாள். சும்மாதான் பார்க்கணும் போல தோணுச்சு, நெவர்திலஸ் ஸ்டாரிய என்று அசடு வழிந்தான். அதை கேட்டதும் கோபமாகி இவனை பார்த்து கொன்னுடுவேன் என்றாள். என்ன ஏதாவது சாப்பிட்றியா என்று இவனை கேட்டாள். எனக்கு எதுவும் வேணாம், ஆனா நீ என்ன சொன்னாலும் எனக்கு அதேதான் என்றதும் இவனை ஒரு முறை லேசாக முறைத்து பார்த்துவிட்டு தனது உதவியாளரிடம் 2 ஆரஞ்சு சொல்லு என்றாள். அதன் பின் இவன் பத்மாவிடம் ஏன் பத்மா உன்னை கன்னத்தில் அந்த ஆள் அரைஞ்சான் என்று கேட்டதற்கு இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ், அது உனக்கு தேவையே இல்லாத விஷயம், என்ன புரிஞ்சுதா என இவனை மிரட்டினாள். அதற்கு அவன் சரி சரி கோவப்படாத என்றான். ஆரஞ்சு ஜூஸை கொண்டு வந்ததும் அவளின் உதவியாளர் சித்ராவை கூப்பிட்டு நீ வேணா ஆத்துக்கு கிளம்பு, நாளைக்கு நேரா ஷூட்டிங்க்கு வந்துடு என்று அவளை அனுப்பினாள். விஜயிற்கு அவளை அனுப்பியதும் உள்ளுக்குள் ஏதோ உதைத்தது. இங்கே ஏதோ கசமுசா நடக்கப் போவது போல உணர்ந்தான். சித்ரா பத்மாவிடம் தலையை சொரிந்து கொண்டு பாப்பா காசு தரேன்னு சொன்ன என்று இழுத்தாள். அதற்கு பத்மா அவளை உனக்கு இதே வேலையா போச்சு, போன வாரம் தான் சம்பளத்தில் கழிச்சுக்க சொல்லி கடன் வாங்கின, போ போ இதே வேலையா போச்சு, நாளைக்கு வா பார்த்துக்கலாம் என்று விரட்டி விட்டாள். சித்ரா வெளியில் சென்றதும் இருவரும் ஜூஸை எடுத்து மெதுவாக பருகினர். அப்போது விஜய் பத்மாவிடம் நான் ஒன்று கேட்பேன், ஆனா நீ கோச்சிக்க கூடாது, என்ன கேட்கவா என்றான். என்று மிரட்டல் தொனியில் சரி கேளு என்றாள். இல்ல உன்னையும் அந்த 2வது தமிழ் படத்துல நடிச்ச நடிகர் கூட அதிகமா கிசுகிசு வருது, அதெல்லாம் உண்மையா என்றதற்கு பத்மா அதெல்லாம் உண்மை கிடையாது, பத்திரிகை விளம்பரத்துக்காக வர செய்தி. சரி அப்படியே வந்தாலும் உனக்கு ஏன் பொத்துட்டு வருது, சரி அப்படியே வந்தாதான் என்ன, நீ என்ன லவ் பண்றியா என்றதற்கு ஐயோ இல்ல சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேட்டேன், மற்றபடி ஒன்றும் இல்லை என்றான். பின்பு பத்மா அவனை வெகு நேரம் முறைத்து பார்த்து கொண்டே இருந்தாள். அடுத்து ஏதோ இவளுடைய நடவடிக்கையை பற்றி இவன் கேட்க தொடங்கிய போது அவனுக்கு எதிர் திசையில் அமர்ந்திருந்தவள் இவன் சற்றும் எதிர்பாராதவாறு விருட்டென்று இவன் மீது பாய்ந்து அவனுடைய கன்னத்தையும் உதட்டையும் நறுக்கென்று கடித்து முத்தம் கொடுத்தாள். வேண்டாம் பத்மா, கடிக்காத, வலிக்குது என கெஞ்சினான். சற்று நேரம் அவனுடைய மடியில் அமர்ந்தபடியே இப்போது இவனும் பத்மாவினுடைய காம தீண்டுதல்களால் சூடாகி அவளுடைய வாயை இழுத்து நன்றாக சுவைக்க தொடங்கினான். பத்மா அவன் மடியில் அமர்ந்து கொண்டு அவள் கைகளில் அணிந்திருந்த வளையல்களும் மூக்கில் மாட்டியிருந்த சின்ன வளையமும் காதில் மாட்டியிருந்த பெரிய தொங்கட்டாவும் மேலும் அவனை இச்சை கொள்ள இழுத்தது. அந்த காம பசியில் அவளுடைய கீழ் உதட்டையும் தாடையையும் இவன் கடித்ததும் லேசாக வலிக்கின்றது, மெதுவாசை என்பதை ஜாடையில் விஜயின் கன்னங்களை லேசாக அடித்தாள். இப்போது பத்மாவை நன்றாக இழுத்து சேரில் இருந்தபடியே அவளுடைய 2 கால்களுக்கும் இடையே வாட்டமாக வைத்து கொண்டான். பத்மா பனியன் போன்ற ஒன்றை அணிந்திருந்ததால் லேசாக அதனை தூக்கி அவளுடைய மார்புகளிலும் இடுப்புகளிலும் கைவிட்டு விளையாடினான். பத்மா அப்போது விஜயின் வாயோடு வாய் வைத்து நன்றாக அவனுடைய வாயையும் எச்சிலையும் சுவைத்துக் கொண்டிருந்தாள். காமத்தீயின் உச்சத்தில் இருவரும் இருந்ததால் பத்மா அணிந்திருந்த பனியனை கழற்ற முற்பட்ட போது அவளே அதனை வேகமாக கழற்றி அணிந்திருந்த பிராவையும் கழற்றி தூர வீசினாள். இப்போது விஜயும் தான் அணிந்திருந்த சட்டையை கழற்றிவிட்டு அவளுடைய மார்பில் பால் சப்புவதைப் போலவே அவளுடைய 2 மார்புகளையும் சுவைக்க தொடங்கிய போது அலாதியான இன்பம் அவனுடைய உச்சந்தலையில் ஏற்படுவதைப் போல் இருந்தது. இருவரும் சொர்க்கலோகத்தில் மிதந்து கொண்டிருந்ததால் இருவருடைய ஆடையும் எப்போது விலக்கப்பட்டது என்பதை அறியாமலேயே மெத்தையில் படுத்திருந்த அவளின் கீழ் அந்தரங்க இடங்களில் சுவைக்க தொடங்கினான். இவனுடைய நாக்கு பத்மாவுடைய அந்தரங்க உறுப்பின் நுனியை வருடியதும் உச்சகட்ட இன்பத்தை அடைந்தவளாக விஜய் போதும் என்று முணங்கினாள். பத்மா முணங்க மேலும் இவனுடைய நாக்கை வைத்து மேலும் அவளை சூடேற்றினான். இப்போது அவள் விம்மி அழுவதைப் போல் குரலில் தொனித்தாள். நாக்கால் வருடியது போதும், ப்ளீஸ் உன் ஆயுதத்தை உள்ள வையேன் என்று கெஞ்சினாள். பத்மா கெஞ்ச
மேலும் வருடி அவளை வெறுப்பேற்றினான். இப்போது பத்மா அவனை என் செல்லம்ல, என் உஜ்ஜில என்று கெஞ்சியதும் அவள் குரலுக்கு மயங்கி கிறங்கி அவனுடைய ஆயுதத்தை அவளில் பொருத்தினான். சற்று நேரத்தில் அது அவளுக்குள் கொப்பளித்ததும் வேர்வை மழையில் இருவரும் நனைந்தனர். அவளின் மீது படுத்திருந்தவன் அவளுக்கு அருகில் கீழே படுத்து கொண்டான். சற்று நேரம் களைப்பாறிய பத்மா அவளுடைய மார்பை கொண்டு விஜயை முட்டியவாறு கட்டி அணைத்து படுத்து கொண்டாள். விஜயும் அவளை கட்டிக்கொண்டே இவனுடைய மார்பில் இருந்த முடி அவள் மேல் சில இடங்களில் ஒட்டி இருந்ததை எடுத்து விட்டு கொண்டிருந்தான். இப்படி இவன் செய்ததை ரசித்தவளாய் லேசாக அவன் மீது சாய்ந்து அவனுடைய கன்னத்தில் செல்லமாக முத்தமிட்டாள். பின்பு அவள் அவனை என் செல்லம், என் புஜ்ஜி, என் அவ்வளோ பிடிக்குமா என் செல்லத்துக்கு என்று அவன் கன்னத்தை கிள்ளியவாறே கொஞ்சினாள். விஜய் லேசாக சிரித்தவாறே மெதுவான குரலில் பத்மா, நீ நடிக்கிறது எனக்கு பிடிக்கல, இனிமே நடிக்காத, உன்னை மற்றவன் தொடர்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல என்று இவன் கூறியதும் பத்மாவின் மூக்கு கோபத்தில் சிவந்தது. அவள் ஆங்கிலத்தில் அது என்னுடைய இஷ்டம், இட்ஸ் மை விஷ் என்று சீறினாள். பின்பு அவனை என்ன ஓவரா பேசுற என்று மிரட்டினாள். எல்லாம் நான் உனக்கு கொடுத்த இடம் என்றாள். விஜய் தொடர்ந்தவனாக சொல்றேன், தப்பா எடுத்துக்காத, உன்னை பத்தி தப்பு தப்பான செய்தியெல்லாம் வருது, நீ அந்த மாதிரி போறேன்னு. அப்படியா இருந்தா என்று இழுத்தான். அவள் என்ன அப்படியா இருந்தா, என்ன அப்படியா இருந்தான்னு என்று பலமான குரலில் அவனை அதட்டினாள். இந்த மாதிரி தேவடியாத்தனம் பண்ணா என் குடும்பத்துக்கு ஒத்து வராது பத்மா என்று பானையை போட்டு உடைப்பதைப் போல் பொலேர் என்று உடைத்தான். இதை கேட்டதும் கோபத்தின் உச்சிக்கு சென்ற பத்மா சடார் என்று எழுந்து கொண்டு அவளுடைய தலைமுடியை முடிந்து கொண்டு என்ன சொன்ன என்று விஜயின் கன்னத்தில் பலார் என்று ஓங்கி அறைந்தாள். அவள் இப்படி அறைந்ததில் அவள் கைகளில் அணிந்திருந்த 2 கண்ணாடி வளையல்கள் நொறுங்கி சிதறியது. அந்த கண்ணாடி வளையல்கள் உடைந்ததில் அவனுடைய கன்னத்திலும் லேசான காயம் ஏற்பட்டது. ஏண்டி உனக்கு இவ்வளோ கோபம் வருது என்று கத்தினான். என் பொண்டாட்டியா வரவளை எவனும் தொடக்கூடாது, இதுக்கு ஒத்து வந்தா சரி, இல்லைனா 2 பேரும் பிரிஞ்சிடுவோம் என்றான். உன் பொண்டாட்டியா வரவ உனக்கு முன்னாடி யார்கிட்டையும் படுக்கலன்னு எப்படி உனக்கு தெரியும் என்று அழுது கொண்டே சற்று உடைந்தவளாய் பத்மா கேட்டாள். அது தெரியாதடி, ஆனா நீ பண்ற கூத்துக்கு நான் ஜால்ரா தட்ட முடியாது, என்ன புரிஞ்சுதா என்றான். முடிவு பண்ணிட்டு சொல்லு, ஒன்றும் அவசரம் இல்லை என்றதும் பத்மா அவனிடம் என்னால் நடிக்கிறதெல்லாம் விடவே முடியாது, அப்படி விட்டா செத்துடுவேன் விஜய் என்றாள். செத்து தொலடி, அன்னைக்கு வந்தானே அந்த உன்னோட கேரளா மேனேஜர், அவன் தான் மாமா வேலை பார்க்குறானா, தொலைச்சிருவேன்னு சொல்லு. ஏ பத்மா, நீ மட்டும் நடிப்பை விடுறேன்னு சொல்லு. உன்னை கன்னத்தில் அரைஞ்சானே அந்த இயக்குனர், அவன் வாய் மூஞ்சியெல்லாம் உடச்சி நடு ரோட்டில் போட சொல்கிறேன் என்றதும் எப்பா சாமி என்பதைப் போல கையெடுத்து அவனை கும்பிட்டு என்ன கூடிய சீக்கிரம் மூட்டை கட்டிடாதே என்றாள். இப்போது விஜய் இருந்த ஆத்திரத்தில் அவள் இவனை கன்னத்தில் அரைந்ததைப் போல 2 மடங்கு பலத்துடன் அவளுடைய கன்னத்தில் அரைந்து தேவடியாத்தனமாடி பண்ற தேவடியாத்தனம், செருப்பு பிஞ்சிரும் நாயே என்றான். அவன் இவளை அரைந்ததும் மிகுந்த பலமாக அழத் தொடங்கினாள். நான் என்ன விரும்பியா செய்கிறேன், சூழ்நிலை விஜய் புரிஞ்சுக்கோ என்றாள். ஒவ்வொரு வியாபாரத்துக்கும் ஒரு அணுகுமுறை இருக்கும், இந்த வியாபாரத்திற்கு இது தேவை, நான் முடிஞ்ச வரைக்கும் அணுகுமுறைகளை தவிர்க்கத்தான் பார்க்கிறேன், தவிர்க்கவே முடியாத சந்தர்ப்பங்கள்ல தான் இதற்கு சம்மதிக்க வேண்டியதா இருக்கு. இதை தப்புன்னு சொன்னா அப்போ இங்க நாம புழங்கிட்டு இருக்கிற பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களையும் ஏதோ ஒரு தப்பு நடந்து முடிஞ்சுதான் அது நம்ம கைகளில் கிடைக்குது. சுத்தமான தங்கத்தை நாம அணிந்து கொள்ள முடியுமா? அதுல கலப்படம் கொஞ்சம் சேர்த்தாதான் அது அழகான வடிவம் பெறுது, இல்லைன்னா அதை அழகா வடிவமைக்கவே முடியாதே. கடல்ல இருக்கிற மீனை பிடிச்சு ருசிக்கிறீங்க, ஆடு மாடு கோழி எல்லாம் கொண்டு குவிக்கிறீங்க, இதுக்கு பேர் கொலை இல்லையா? ரெட் லைட் ஏரியாவில் போய் விபச்சாரம் செய்கிறாங்களே, அவங்களாம் என்ன அதை வேண்டி விரும்பியா செய்கிறாங்க? அவங்களோட உடம்ப கண்ட நாய்களும் கடிச்சு கொதறுது. அவங்க உடம்ப இப்படி பாழ் பண்ணிக்கணும்னு அவங்களுக்கு என்ன வேண்டுதலா? என்ன பண்றது, வாழ்ந்தாகணும், வயிற்று பசி, குடும்பத்தை காப்பாற்றி ஆகணுங்கிற சூழ்நிலையால இப்படி தள்ளப்படுறாங்க. இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில். இந்த பதிவை கேட்கும் வாசகர்கள் நீங்கள் கேட்பதோடு மட்டும் அல்லாமல் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் அறிந்தவர்கள் வட்டத்திற்கும் பகிருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.